வணக்கம் நண்பர்களே, முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் உங்களை மனசார வரவேற்கிறோம். இங்கே சிறிய சிறிய கதைகளின் மூலம் பெரிய வாழ்க்கை பாடங்களை சொல்லி மக்களை ஊக்கப்படுத்துகிறோம். இன்று நாம் ஒரு சிறப்பான கதை பார்க்கப் போகிறோம். இது ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு கதையாகலாம். முன்னொரு காலத்தில் இந்தியாவின் அழகான மலநகரம் என்ற பேரரசை வீரசேனன் எனும் தைரியமிக்க அரசன் ஆண்டார். அவர் யுத்தத்தில் வல்லவரும் நீதியில் நிரந்தரனுமாவார். ஆனால் ஒரு பழக்கம் அவரை சிக்கல்களில் தள்ளியது: அதிகமாக யோசித்தல். ஒரு நாள் ஒரு தூதர் ஓடி வந்து கூறினார், அரசே, தெற்கு பகுதியின் காட்டுகளில் யாரோ நடமாடுகிறார்கள் போல். வீரசேனன் கண்ணில் பதட்டம், மனதில் எண்ணங்கள் ஊடுருவுகின்றன. அது எதிரி சேனையா? என் தளபதிகள் நம்பிக்கையற்றவர்களா? இந்த செய்தி என் ஆட்சிக்கே ஆபத்தா? அமைச்சர்கள் யோசனைகளை தருகிறார்கள். ஆனால் வீரசேனன் மறுக்கிறார். இல்லை, இன்னும் காத்திருக்க வேண்டும். வாரம் கடந்து போனது. மக்கள் பயந்தனர். எல்லையில் குழப்பம். ஆனால் வீரசேனன் யாருக்கும் பதிலில்லை. அவர் தன் எண்ணங்களிலேயே சிறைப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் அமரெனும் சிறுவன், தோட்டக்காரரின் மகன், அரசனை பார்த்து நன்றாக வணங்கி கூறுகிறான், அரசே, ஒரு சிறிய கதையை சொல்லலாமா? வீரசேனன் சிரித்துக்கொண்டே அவனை கேட்கிறார். அமர் கூறினான், ஒரு விவசாயி ஒரு நாள் தனது வீட்டின் வாசலில் ஒரு பாம்பை பார்த்தான். அவன் பயந்தான். இது என்ன கடிக்குமா? வீட்டுக்குள் வரும் பாம்பா? இன்னும் பல பாம்புகள் வருமா? அந்த பாம்பு அங்கே இருந்தது அன்றிரவு மட்டும். ஆனால் விவசாயி அவன் வீட்டிலிருந்து வெளியே வராமல் நாட்கள் கழித்தான். பாம்பு போய்விட்டது. ஆனா பயம் மட்டும் போகவில்லை. அரசே, சில சமயம் நாம் அதிகமாக யோசிப்பதுதான் நமக்கே ஆபத்தாகிறது. அந்த இரவு வீரசேனன் எல்லைக்கு புறப்பட்டார். அங்கே எதிரிகள் இல்லை. சில காட்டு யானைகள் தவறுதலாக நுழைந்திருந்தன. அவற்றை அமைதியாக காட்டிற்குள் வழிநடத்தினார். மக்கள் கொண்டாடினர். நாட்டில் அமைதி மீண்டும் மலர்ந்தது. அதற்கு பிறகு வீரசேனன் சிந்தித்தார். ஆனால் பயத்தில் முடங்கிவிடவில்லை. அதிகமாக யோசிப்பது பயத்தையும் சந்தேகத்தையும் உருவாக்கும். அது நம்மை செயலிழக்கச் செய்யும். சிந்தியுங்கள், ஆனால் பயத்தில் நின்று விடாதீர்கள். துணிவுடன் நடந்தால் வாழ்க்கை எப்போதும் வழிகாணும். உண்மையின் வெற்றி. ஒரு சிறிய அமைதியான கிராமம். அந்த கிராமத்தில் வசந்தன் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவனது வாழ்க்கை எளிமையானது. ஆனால் அவன் உள்ளம் நேர்மை மற்றும் நற்செயலால் நிறைந்திருந்தது. ஒரு நாள் ஒரு பெரிய அறிவிப்பு வெளியானது. அரசனுக்கு வாரிசுகள் இல்லை. அதனால் அவர் ஒரு அறிவிப்பு செய்தார், யார் சிறந்த நேர்மையான குழந்தையோ அவனே என் வாரிசு. அரசன் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு குடம் மற்றும் சில விதைகளை கொடுத்தார். அவர் சொன்னார், இந்த விதைகளை நட்டு வளர்த்துப் பாருங்கள். 6 மாதங்களில் யார் மிக அழகான செடியை வளர்க்கிறார்களோ அவர்தான் என் வாரிசு. வசந்தன் மிக அன்புடனும் கவனத்துடனும் விதையை நட்டான். தினமும் நீர் பாய்ச்சினான். ஆனால் செடி ஒருபோதும் முளைக்கவில்லை. வசந்தன் கவலையடைந்தாலும் அவன் பொய்யுடன் செடியை மாற்ற விரும்பவில்லை. அவனது குடம் காலியாகவே இருந்தது. 6 மாதங்கள் கழிந்தது. மற்ற எல்லா குழந்தைகளும் அழகாக பூத்த செடிகளுடன் வந்தனர். வசந்தன் மட்டும் வெறும் குடத்துடன் தலைகுனிந்து நடந்தான். அரசன் ஒவ்வொருவரையும் பார்வையிட்டார். வசந்தனை பார்த்ததும் அவரின் முகத்தில் சிரிப்பு வந்தது. அவர் சொன்னார், இந்த பையனே உண்மையான ராஜ்ய வாரிசு. ஏனெனில் நான் கொடுத்த விதைகள் வேக வைக்கப்பட்டவை. அவை ஒருபோதும் முளைக்க முடியாது. அனைவரும் பொய்ச்செடிகளை மாற்றி வந்துள்ளீர்கள். ஆனால் இந்த பையன் மட்டும்தான் உண்மையை ஒப்புக்கொண்டு காலி குடத்துடன் வந்தான். அந்த நாளிலிருந்து வசந்தன் அந்த ராஜ்யத்தின் இளவரசனாக மாறினான். ஒரே காரணம், நேர்மை. நாம் வாழ்க்கையில் எதை இழந்தாலும் நேர்மையை கைவிடக்கூடாது. ஏனெனில் உண்மை பேசுபவர்கள் எப்போதும் வெற்றி பெறுவார்கள். கதை. 3வது வாய்ப்பு. நீங்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் இடம் கொடுத்து நம்பிக்கை வைக்கிறவராக இருந்தால், ஆனால் அவர்கள் அந்த நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் துரோகம் செய்கிறார்கள் என்றால், இந்த கதை உங்களுக்காகத்தான். ஒரு நாள் ஒரு பாம்பு ஓர் அழகான முயல்களின் குடிலுக்குள் நுழைந்தது. முயல்கள் பயத்துடன் சுவரோடு ஒட்டிக்கொண்டன. இதற்கு முன்
இப்படிப்பட்ட விருந்தினர் வந்ததே இல்லை. ஆனால் அந்த பாம்பு மென்மையான குரலில் பேசத் தொடங்கியது. நீங்கள் என்னை பயப்பட வேண்டாம். நான் மிகவும் தனிமையில் இருக்கிறேன். எனக்கு நண்பர்கள் இல்லை. உங்களுக்கு பழமையான அறிவும் கதைகளும் பகிர விரும்புகிறேன். முயல்கள் சந்தேகத்துடன் ஒருவருக்கொருவர் பார்த்தன. ஆனால் ஒரு வாய்ப்பு கொடுக்க முடிவு செய்தனர். பாம்பு பேசியது. அவளின் வார்த்தைகள் மென்மையாகவும் தத்துவபூர்வமாகவும் இருந்தன. அவள் சொன்னது, நீங்கள் யாரும் இல்லை. நீங்கள் எல்லாம் ஒரு பிரபஞ்சத்தின் பாகம். அது போதுமானது. ஒரு முயலைக் கடித்துவிட்டு பாம்பு மறைந்து விட்டது. அடுத்த நாள் மாலை பாம்பு மீண்டும் வந்தது. தயவு செய்து என்னை தவிர்க்காதீர்கள். நான் ஒரு பாம்புதான். கடிப்பது என் இயல்பு. ஆனாலும் நான் மாற முயற்சிக்கிறேன். நண்பர்கள் ஒருவர் மற்றவரின் குறைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? முயல்கள் தயங்கின. ஆனாலும் இரண்டாவது வாய்ப்பு அளித்தனர். மீண்டும் மென்மையான வார்த்தைகள். மீண்டும் மயக்கும் தத்துவங்கள். மீண்டும் கடித்தாள். மூன்றாவது நாள் முயல்களின் குடில் ஒரு பெரிய கல்லால் மூடப்பட்டது. பாம்பு வெளியே இருந்தபடி கதவிடம் பேசினாள். தயவு செய்து இன்னொரு வாய்ப்பு. நான் மாறப்போகிறேன். உங்களை நேசிக்கிறேன். ஆனால் யாரும் வெளியே வரவில்லை. பாம்பு சினத்துடன் கூறினாள், இந்த உலகத்தில் ஆழமாக சிந்திக்கிறவர்களுக்கு இடமில்லை. அவள் இருளுக்குள் மறைந்தாள். சிலர் அழகான வார்த்தைகளால் நம்மை மயக்குகிறார்கள். அவர்கள் தங்களை ஞானிகளாக, துக்கத்தில் மூழ்கியவர்களாக காட்டலாம். ஆனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் நம்மை புண்படுத்துகிறார்கள் என்றால் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இனிமையானவராக இருப்பது முடிவில்லா வேதனையை ஏற்றுக்கொள்வது அல்ல. உங்கள் நிம்மதியை காத்துக்கொள்ளுங்கள். அருளின் பொம்மைகள். ஒரு சிறிய கிராமம். மலைகளால் சூழப்பட்ட அமைதியான இடம். அங்கே வாழ்ந்தான் ஒரு சிறுவன், அருள். வறுமை அவனது நிழலாக இருந்தது. ஆனால் அவனது கைகளில் ஒரு வித்தியாசம் இருந்தது. மரத்தின் துண்டுகளைக் கொண்டு குழந்தைகள் ரசிக்கும் பொம்மைகள் உருவாக்குவான். ஆனால் முழு நாளும் உழைத்தாலும் வயிறு மட்டும் காலியாகவே இருந்தது. ஒரு நாள் ஒரு பழைய ஞானியைப் பற்றி கேட்டான். அவன் வனத்தில் வாழும் ஒருவன், காலத்தின் அர்த்தத்தை அறிபவன். அருள் பயணம் செய்தான். கனவில் நம்பிக்கையுடன். நான் பொம்மைகள் செய்கிறேன். மக்கள் ரசிக்கிறார்கள். ஆனால் பணம் கிடைக்கவில்லையே. ஞானி சிரித்தார். அவன் 2 பொம்மைகள் எடுத்தார். ஒன்று எளிமையானது, மற்றொன்று அழகிய வடிவத்தில். இவை இரண்டும் ஒரே நேரத்தில் உருவானவை. முதல் கைத்திறமோடு, இரண்டாவது அறிவோடு, கலையோடு, கதையோடு. நீ நேரத்தை செலவழிக்கிறாய், ஆனால் அதன் மதிப்பை உயர்த்தவில்லை. மக்கள் நேரத்திற்கு பணம் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் கொடுப்பது மதிப்புக்கு. அந்த நாள் முதல் அருள் மாறினான். இனி ஒவ்வொரு பொம்மையும் ஒரு கதையாக வடிவமைத்தான். பறக்கும் மயில், மழையை அழைக்கும் பாவை, தடாகம் காத்த யானை. அவன் பொம்மைகள் இனி விளையாட்டுப் பொருட்கள் அல்ல. அவை உணர்வுகள், மதிப்புகள். மக்கள் வரிசையாக நின்றார்கள். ஒரு பொம்மைக்கு ஒரு வாரம் முன்பதிவு. ஒரு நாள் ஒருவர் கேட்டார், அருளே, இவ்வளவு வெற்றியின் ரகசியம் என்ன? அவன் சிரித்தான். நான் பொம்மைகள் விற்கவில்லை, நான் கதைகள் விற்கிறேன். அந்த கதைகள் என் நேரத்தில் பிறந்தவை. கடுமையாக வேலை செய்யாதே, ஆழமாக வேலை செய். அறிவோடு செலவிடப்பட்ட நேரம்தான் உண்மையான பணம். திருக்குறள், குறள் எண் 467. நேர்ந்தார்க்கு நேர்ந்தவை, செய்யாமை நேர்ந்தாரின் நேரல்ல தில்லையே நோக்கி. விளக்கம். ஒருவன் திறமையுடையவனாக இருந்தாலும் அந்த திறமைக்கேற்ப செயல்படவில்லை என்றால் அவன் பெற்ற நேரம் பயனற்றது. நேரத்தையும் திறமையையும் ஒன்றாக பயன்படுத்தினால் தான் வெற்றி நமதே. இந்த கதையை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், பகிருங்கள் மற்றும் உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய கதையுடன்.